படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கீங்க. அதுக்கு ஒரு கைமாட்சி உள்ளது. இந்த படம் யூ ஆர் நெக்ஸ்ட் அப்படின்ற படம் வந்து ஆதியில் ஒரு மலேசியாவில் இருந்து மலேசியா ஃப்ரெண்டு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மலேசியாவில். அதில் இவ்வளோ ஒருத்தர் அவர் வந்து ஒரு டைரக்டர் கூப்பிட்டு வந்தார், ஷாரிஃப். ஷாரிஃப் வந்து ஒரு கதை சொன்னார். ஒரு யூத்ஃபுல்லாக இருந்தது, ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் ஃபிலிமு. அது என்னோடய கேரக்டரும் எனக்கு பிடிச்சிது, அதனால தான் நடிக்க ஒத்துக்கிட்டேன். அந்த படத்தின் பூஜை இன்னைக்கு யூ ஆர் நெக்ஸ்ட். ரொம்ப ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு. பட் ஷார்ட் வாய்ஸ் கதை சொன்னார். அவருக்கு தெரிஞ்ச வகையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை, யூத்ஃபுல்லான ஒரு கதை. அது யூத்துக்கெலாம் இருக்கப்பா என்ன எதிர்பார்க்கணுன்னா இல்லை உங்களை யூத்தாக மாற்றி காமிக்கிறாங்க. தெரியல, நீங்கள் அங்கே போனாலும் தெரியும் எந்த அளவுக்கு மாற்றப்படாத இருக்குன்னு. எனவே இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். அந்த படத்தினுடைய பூஜை இருக்கு. இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பேரன். எல்லாரும் பெரியவர்களாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. எல்லா ப்ரொடியூசர் ஒரு ஒரு கூட்ட ஃபேமிலியாக ஒரு கொண்டாடத்தை பண்ணுறாங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி எழுந்து உங்களை கூட நானும் சாமி நன்றி வணக்கம். பிறந்த நாளைக்கு ஒரு நல்ல நாளாக ப்ரொடியூசர் 2 பேர் பார்ட்னர்ஸு. அவருக்கு வெற்றி கேட்கலாம். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களோட பூஜை நிதியை முடிஞ்சது. நன்றி வணக்கம். மாப்பிள்ளை அன்புடன் முஸ்லீம் நாயகனால அன்ப மாப்பிள்ளை செல்லமாக இருப்பேன். அவர் இந்த படம் யூ ஆர் நெக்ஸ்ட் என்ற படமுடன் நான் அடுத்த விரைவில் அன்பானவள் அழகானவள் நெக்ஸ்ட் படத்தை நான் எழுதியிருக்கிறேன். அவர் நான் தான் ப்ரொடியூசர். அவர் 100 படம் எடுப்பார், 100 ஆண்டு வாழ்வார், 100 கோடி சம்பாதிப்பார். அவருடைய பிறந்த நாள் விழாவில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முருகனார்களால் இந்த படம் வெற்றி நடைபோடும். 100ஆண்டு விழாவுக்கு நீங்களெல்லாம் அனைவரும் வருக என்று அட்வான்ஸாக அன்புடன் அழைக்கிறேன். நன்றி வணக்கம். KSR என்றாலே 3 எழுத்து. அந்த KS ரவிக்குமார் என்று வந்தாலே வெற்றி என்ற 3 எழுத்தை நிச்சயம் பெற்று தருவார். அடுத்து அன்பானவர் அழகானவர் படத்திற்கு KSR அவர்களை இப்பொழுது அட்வான்ஸாக டைரக்ட் செய்திருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் சத்தியமாக சொல்லணும்னா ஒரு ஹிஸ்ட்ரியாகவே இருக்கு எனக்கு. ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் திடீர்னு ஒரு கதையை சொல்லி எனக்கு பண்ணாங்க. ஸோ நியூ டீமும் தெரிஞ்சிச்சு அண்ட் காஸ்டிங் நல்லா இருக்கு. ஸோ கதை ஆப்வியஸ்லி இட்ஸ் ஹாரர் மிஸ்ட்ரிங்கும் போது எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த ஜானரில் என்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அப் பண்ணணும் இந்த படம் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணுங்க. தேங்க்யூ. எம்பெருமான் திருவள்ளுவரின் பாதம் பணிந்து இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை வணக்கம். வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக மகிழ்ச்சியா இருக்கு. உங்க எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சார் கலந்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன், பேச முடியல. இந்த படத்தை பத்தி நான் எதுவுமே சொல்ல போறதில்லை. யூ ஆர் நெக்ஸ்ட் மூவியை பத்தி. ஏன்னா படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்து நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. டைரக்டர் ஷெரீப் அவர்களுக்கும் எனக்கும் நட்பு பார்த்தீங்கன்னா 7 வருட கால நட்பு. அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மேல்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியின் பலனாதான் இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன்.
எங்களுடைய ப்ரொடியூசர்ஸுமே வந்து மொய்தீன் காதர் அவர்கள் மற்றும் மணி சார் அவர்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ப்ரொடியூசர்ஸ். அதே மாதிரி எங்க டைரக்டரும் நல்ல டைரக்டர், நல்ல டீம். ஆக்சுவலி இங்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய சக நடிகர்களுக்கும் இங்க வந்து பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. படம் வெளிவந்து நிறைய நாள் ஓடும், அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்பவும் உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டுமே எங்களுக்கு வேணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கேட்டா ஆமாம், நான் தான் ஜெயலலிதா தன்ராஜ் பேசுகிறேன். இந்த மாதிரி ஷரீஃப் சொல்லியிருந்தப்போ என்னோட ஒரு கதை புதுசாக சரி இப்போ 4-5 படம் பண்ணிருக்கிறேன். சரி கதை சொன்னது ஒரு கதை தான் நம்மளுக்கு. சரி கதை ரொம்ப நல்லா இருந்தது. சரி பார்த்து ஓகே பண்ணாங்க. வாழ்த்துக்கிற ஷரீஃப் ரொம்ப ஏரியா தான் போல. சரி ரொம்ப வருஷமாக தெரியும். சரி கதை நல்லா இருக்கு. சரி பார்த்து பண்ணலான்னு எல்லாரும் பே பண்ணேன். நல்லா தேங்க்யூ. அடுத்தது தினேஷ் அவர்களுக்கு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷெரீஃப். இது என்னோட ஃபஸ்ட்டு டெபியூட் மூவி. ஸோ இந்த படத்தை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண என்னோட பிரதர் மொய்தீன் அப்துல் காதர் அவருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறமா இங்கே வந்திருக்க கேஎஸ் வைகுமார் சார் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கதையை நம்பி சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வந்து சப்போர்ட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் மணி அவர் நம்ம மணினா இவர் தான் ஸ்கை ஃப்ரேம் என்டர்டெயின்மெண்ட்டோட ப்ரொடியூசர். எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் எல்லோரும் வெற்றி பெறணும்னு சொல்லி கடவுளை வளர்க்குறேன். நீங்கள் தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. தேங்க்யூ. ப்ரொடியூசர் மொய்தீன் அப்துல் காதர். என் பேர் மொய்தீன் அப்துல் காதர். ஃப்ரம் பெங்களூர். என்னோட பிரதர் ஃபர்ஸ்ட் மூவி அவ்வளோவே இருந்தோம். எங்கள் ப்ரொடக்ஷன் நீங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. ஓகே ஓகே எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைட்டிலே வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்தது. அப்புறம் ஷெரீஃப் டைரக்டர் வந்து நாங்கள் பழைய நண்பர். இதில் வந்து சாங்ஸ் கோரியோக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். தேங்க்ஸ். இந்த சூப்பரான டீமில் நானும் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு மொய்தீன். தேங்க்ஸ் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நிறைய நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ரீல்ஸுக்குமே ஒவ்வொரு மக்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. அது மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சூப்பரான சாங்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ். அடுத்த நடிகர் உதயா அவர்களுக்கு சார். பிரசன் மீடியாவுக்கு முதல்ல வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட சப்போர்ட்டால் தான் நாங்கள் எல்லாருமே இன்னும் நிறைய வரணும். இந்த படத்துக்கு 100ஆவது நாள் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது வரைக்கும் எங்களுக்கு கூட சப்போர்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் தேங்க்யூ மணினா அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால் தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். ஆக்சுவலாக நான் வந்தது ஒரு சின்ன ஒரு போர்ஷனுக்காக தான் வந்தேன். இப்போ அதை மாற்றி ஒரு இந்த படத்தில் ரோட்டாக பண்ண போகிறேன். தேங்க்யூ மணினா. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மணினா மோகினா 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஷெரீஃப் ப்ரோ என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அப்புறம் என்னோட கோ ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக கேஎஸ் சார் வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவர் வந்தது எங்களோட பெரிய ஒரு பலமாக இருக்குது. ஸோ ரக்ஷிதா மேம், திவ்யா அவங்க, தினேஷ் ப்ரோ, அக்ஷத் ப்ரோ, கேபி வினோத் அண்ணா, இன்னும் நிறைய காஸ்ட் க்ரூஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து நம்ம சேர்ந்து எல்லாம் ஒன்றா ஜாலியாக ஒரு ஹாரர் ஃபிலிம் நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். தேர்தலில் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி ப்ரோ. ஒளிப்பதிவர் கே டி ரதீஷ் அவர்களுக்கு சார். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
உங்களுடைய இந்த இங்கே வந்து எங்களுக்கு காலையில் என்கரேஜ் பண்ணதுக்கு மிக மிக நன்றி. அப்புறம் இந்த டைட்டில் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்த சக நண்பர் பிஆர் யுவராஜ் அவர்களுக்கும் மிக மிக நன்றி.